பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அநேக வாக்குத்தத்தங்கள் என் சிரசின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்தரிப்பதற்கு கால தாமதம் ஆகி கொண்டிருக்கிறது. என் வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தங்கள் எப்பொழுது நிறைவேறும்? என் ஜீவனுள்ள நாட்களில் நான் அதை சுதந்தரிப்பேனா, அல்லது என் வாழ்க்கை முடிந்த பிறகுதான் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படுமா என்ற பல கேள்விகளோடு தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் பெரிதான காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் அநேக வாக்குத்தத்தங்கள் நான் நிறைவேற்றி தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், யோவான் 1:50 இவ்வாறாக சொல்லுகிறது, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்திராதவைகளை காணப்போகிறீர்கள் என்று ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் என் வாழ்க்கையில் என்ன காரியம் நடந்திருக்கிறது, ஒரு நன்மையும் நடக்கவில்லையே, நான் அநேக பிரயாசப்படுகிறேன், தேவ சமூகத்தில் வரத்தும் போக்குமாய் இருக்கிறேன், தேவனிடத்தில் என்னுடைய விண்ணப்பங்களை எல்லாம் சமர்ப்பித்து கொடுக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் எல்லாமே முடிந்து போனது போல் காணப்படுகிறதே. பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் காணப்படவில்லை, என் தொழிலில் ஒரு நன்மையும் காணப்படவில்லை, என் குடும்பத்தில் ஒரு நன்மையும் காணப்படவில்லை, ஊழியத்தில் ஒரு நன்மையும் காணப்படவில்லை. ஏன் இவ்வாறு நடக்கிறது? நான் என்ன செய்தேன் என்று பல கேள்விகளோடு அங்கும் இங்குமாய் அலைந்து திரிந்து கொண்டிருக்கக்கூடிய தேவ ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தில் உன் வாழ்க்கையில் நீ பார்க்காதவைகளை நீ காணப்போகிறாய். நான் உன் குடும்பத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறேன், உன் குடும்பத்துக்கு தேவையானவைகளை நான் செய்து தந்து கொண்டிருக்கிறேன். இந்நாள் வரைக்கும் உன்னை விட்டு விடாமல் உன்னோடு கூட ஒரு தெய்வீக பாதுகாவலோடு நான் உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன நல்ல தகப்பன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய பலவீனம் எப்பொழுது மாறும் என்று கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் அல்லவோ? என்னுடைய கடன் பாரம் எப்பொழுது மாறும் என்று முறையிட்டு கொண்டிருந்தீர்கள் அல்லவோ? என்னுடைய பொருளாதார பிரச்சனைக்கு எப்பொழுது தீர்வு கிடைக்கும் என்று தேவ சமூகத்தில் காத்து கிடந்தீர்கள் அல்லவோ? உங்களுடைய வழக்கு விஷயத்தில், உங்களுடைய ஊழியத்தில், உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியத்தில், உங்களுடைய மிருக சம்பத்துகளில், உங்கள் கையின் நன்மைகளில் எல்லாவற்றிலேயும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு பெருக்கத்தை கொடுக்க போகிறேன், நான் ஒரு நன்மைகளை கொடுக்க போகிறேன். நீங்கள் நினைத்திராத நன்மைகளை நான் உங்கள் வாழ்க்கையில் செய்து தரப்போகிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவ ஜனமே, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடக்கட்டும், ஆண்டவரே என் குடும்பத்தில் இந்த அற்புதம் நடக்கட்டும், ஆண்டவரே நான் இதற்காகத்தான் ஆண்டவரை தேடி கொண்டிருக்கிறேன், இதற்காகத்தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதது போல் காணப்பட்டு கிடக்கிறதே. ஆனாலும் கர்த்தர் என் வாழ்க்கையில் வருவாரே ஆனால் என்னுடைய நன்மைகளெல்லாம் பெருகப்படும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை கூட்டார் என்று எழுதப்பட்ட பிரகாரம் கர்த்தர் என் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை நன்மைகளை தரும்போது எந்த வேதனையும் வருவதில்லை. ஆண்டவர்
தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு அவர் சித்தமுள்ளவராய் இன்றைக்கும் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகள் பாடுகளோடு இருந்துவிடக்கூடாது, வேதனைகளோடு இருந்துவிடக்கூடாது, துன்பத்தோடு இருந்துவிடக்கூடாது, கஷ்டத்தோடு இருந்துவிடக்கூடாது, கவலையோடு கண்ணீரோடு இருந்துவிடக்கூடாது. அவர்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் ஜீவனம் பண்ண வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமும் தீர்மானமுமாய் இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் குடும்பத்தில் பெரிதான காரியங்களை பார்க்க போகிறீர்கள். நீங்கள் நினைத்திராத காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கப் போகிறது. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த நன்மைகள் நடக்கப் போகிறது. உன் தொழிலில் அந்த நன்மைகள் நடக்கப் போகிறது. ஆண்டவர் சொல்கிறார், தாவீதை நான் உயர்த்தினது போல, தானியேலை நான் உயர்த்தினது போல, ஒரு யோசேப்பை நான் உயர்த்தினது போல உன் குடும்பத்தில் நினைத்திராத வேளைகளில் அந்த நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். உயர்ந்த ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கப் போகிறீர்கள். சத்ரு இனி உன் வழியாய் வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டாயிற்று. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு நபர் கூட கை சூண்ட முடியாது. அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்ப மாட்டார்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நான் உன் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறேன். உனக்கு விரோதமாய் வில் விட்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லவோ, அம்பு விட்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லவோ, இந்த குடும்பத்தை அழிக்கணும், இந்த குடும்பத்தை விடக்கூடாது என்று சொல்லி உனக்கு விரோதமாய் எத்தனை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சத்துருக்களின் கிரியைகளை நான் அதம் பண்ண போகிறேன். ஏனென்றால் நான் அந்த குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். பெரிதானவைகளை நீங்கள் பார்ப்பதற்கு நான் உன் குடும்பத்தில் எழுந்தருளி இருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பத்தாரோடு ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சித்து, ஆண்டவரே அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நான் பாக்கியவானாய் இருக்க வேண்டுமே, ஆவியானவர் என்னை பரிசுத்தப்படுத்த வேண்டுமே, நான் அந்த நன்மையை என் கரத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் என்னை நீர் பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் பரிசுத்தப்படுத்த போகிறேன். உங்கள் தீமையை நான் அகற்றி விடப் போகிறேன். உங்கள் வழிகளை நான் ஸ்திரப்படுத்த போகிறேன். நீங்கள் நல்பாதையில் நடந்து அந்த பரம கானானை சென்றடையக்கூடிய பாக்கியத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று அழகான ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை எங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா. இதிலும் பெரிதானவைகளை நாங்கள் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. இப்பொழுது இருக்கிற நிலைமையை விட தேவன் எங்களை ஆசீர்வதிக்கும் போது இதை விடவும் எங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் நீர் வைப்பீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும், இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மேலேயும் தேவன் பகிர்ந்தளிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் வழிநடத்தின தகப்பன், இனியும் நீர் அவர்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.